ஹாய். என்னோட நேம் ஜனனி. என்னோட ஹஸ்பண்ட் நேம் வந்து வெங்கட். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பையன் கௌதம். ஆம். ஆக்சுவலி வந்து எனக்கு நிஜமாலே ரொம்ப நர்வஸா இருக்கு. எனக்கு இந்த இன்டர்வியூஸ் அந்த மாரிலாம் குடுத்து பெருசா எந்த பழக்கமும் இல்ல. ஆனா வந்து இ ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப ரிசர்வ் டைப். நான் ரொம்ப வெளிய யார்கிட்டயும் அவ்வளவா பேசவும் மாட்டேன். நான் பழகவும் மாட்டேன். ஆனா இப்போ நான் கௌதம் பத்தி பேசினா, அது அட்லீஸ்ட் வந்து வேற யாருக்குன்னா அது போய் அது ரீச் ஆகும்போது வந்துட்டு, நெறைய பேரு என்ன மாரிலாம் கூட இருப்பாங்க. குழந்தைய வெளிய கொண்டு வராம அந்த மாரிலாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்துல எதுனா ஒண்ணு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால தான், சரி ஓகே நம்மளும் வந்து கௌதம் பத்தி பேசலாம். சார் வந்து என்னென்னலாம் பண்ணாங்க, எப்படி பொறந்தாங்க, இவ்ளோ தூரம் ஒரு 11 இயர்ஸ்க்கு வந்து இவனோட ஜர்னி எனக்கு எவ்ளோ பெரிய இதுவா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் ஓகே சொன்னேன். எல்லார் மாரியும் வந்து எனக்கும் ஒரு கன்சீவ் ஆகும்போது வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கிற மாரி ஒரு பெரிய ட்ரீமு. எனக்கு ஆக்சுவலி பையன் பொறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு எல்லாமே இருந்துச்சு. ஸோ அப்படிதான் என்னோட பிரெக்னன்சியும் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படிதான் போச்சு. எல்லாரும் அந்த சீமந்தெல்லாம் முடிஞ்சுட்டு அந்த பிரெக்னன்ட் டைம் வரும்போது அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது எல்லாமே ஒரு 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 பெரிய ட்ரீமோட தான் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு வந்துட்டு இவன் வந்து நவம்பர் 1 வந்து 2014 அன்னைக்கு பொறந்தான். ஸோ பொறக்கும்போது இந்த மாரி பையன் பொறந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் நம்ம ஆசைப்பட்ட மாரி வந்து பையன் பொறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் நானும் அத அக்செப்ட் பண்ணேன். கையில எடுத்துட்டு வந்து குடுக்கும்போது அவ்ளோ அழகா, அப்படி ஒரு எப்படி சொல்றது? இந்த ஜப்பான்கார குழந்தை இந்த மாரிலாம் பார்த்தோன்னா எவ்ளோ ஒயிட்டா, பிங்கிஷா அப்படியே என் கையில எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. சரி அந்த ஸ்டேஜ்ல ஏன்னா எனக்கு வந்து 20 நான் மேரேஜ் ஆனதுனால, எனக்கு அத பத்தி ஒரு குழந்தைன்னா அவ்வளோதான் இதுதான் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே ஃபைன் அப்படின்ட்டு தான் என் கையில வாங்கினேன், எல்லாமே பண்ணேன். அங்க எல்லாமே அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் அப்போ வந்துட்டு பக்கத்துல இருக்கவங்க அவங்கலாம் வந்துட்டு, "என்ன இவன் வந்து ஒரு மாரி இருக்கான். இவன் ஏன் வந்து செ குப்புற திரும்ப மாட்றான். ஏன் இவன் கழுத்து நிக்க மாட்டேங்குது. ஏன் இவன் கை இவ்ளோ லூஸா இருக்கு. ஏன் இவன் கால் இவ்ளோ லூஸா இருக்கு. இவனுக்கு என்ன பிரச்சனை எதனா இருக்கா?" அப்படின்னும் போதெல்லாம் நமக்கு கோவம் வரும். எல்லாருமே எனக்கு வந்து டிஃப்ரெண்டா சஜஷன்ஸ் குடுப்பாங்க. என்னது இது? நான் வந்து பெருசா வந்து எனக்கு இன்னொரு பெரிய டிராபேக் என்ன இருந்துச்சுன்னா, இவன் வந்து ஃபீட் பண்ணவே இல்ல. நான் வந்து இவனுக்கு வந்து பாலுன்றது வந்து குடுக்கவே இல்ல. ஏன்னா எனக்கு அப்பவும் தெரியல. நான் என்ன நினைச்சேன்னா, சரி குழந்தைங்க வந்து அந்த மாரி ஃபீட் பண்ண மாட்டாங்க. டாக்டரே சொல்லும்போது, நம்ம அத நான் பெருசாலாம் எடுத்துக்கவும் இல்ல. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்ல தான் இருந்தேன். டேஸ் போச்சு. ஆனா என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட அம்மா மட்டும் சொல்லுவாங்க. நான் சொல்றேன் நீ தப்பா எடுத்துக்காத. ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ போய் ஒரு வாட்டி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுவேன். நான் என்ன சொல்லுவேன், என்ன ஆண்டி மந்த்லி நான் போய் இன்ஜெக்ஷன் போட போறேன். எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர் சொல்ல மாட்டாங்களா எதுனா இருந்துச்சுன்னா? நீங்க என்ன ஆண்டி டாக்டர் மாரி சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போச்சு. ஆல்மோஸ்ட் 1 இயர் போச்சு. 1 இயர்க்கு அப்புறம் வந்துட்டு இவனோட பர்த்டே வந்து நவம்பர் 1 அன்னைக்கு நவம்பர் பர்த்டே, ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சோம். செகண்ட் டே வந்து ஆப்வியஸா எல்லா குழந்தைக்கும் வர மாரி இந்த டிஸ்டிலாம் பட்டுச்சுன்னா ஜுரம்லாம் வரும்னுவாங்கல்ல. அந்த மாரி இவனுக்குமே வந்துட்டு செம்ம ஹை ஃபீவரா இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. நான் நவம்பர் 2 வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் இவன. நான் இப்பயும் செக் பண்றேன். அதே ஹாஸ்பிட்டல்ல அந்த அங்கதான் கூட்டிட்டு போறேன். அங்க போனா இவன வச்சுட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் என்னோட அம்மா கூட போறேன். இப்படி ஒரு லைக் நார்மலா ஒரு டாக்டர் கிராஸ் பண்ணும்போது சொல்றாங்க. இங்க வா அப்படின்னாங்க. நீ தெரப்பிலாம் கரெக்டா குடுத்துட்டு இருக்கியா? நீ தெரப்பிலாம் நல்லா போயிட்டு இருக்கானா? அப்படின்னு கேட்கும்போது, எதுக்கு இவன் தெரப்பி போணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு நான் சொல்றேன், "ஏன் டாக்டர் தெரப்பி போணும்?" அப்படின்னா, "ஏன் உனக்கு வந்து என்ன எதுவும் தெரப்பி போகலையா? நீ அந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணலையா?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க வந்து சொன்னாங்க, "நீ ஒரு நிமிஷம் என் ரூமுக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, இவனோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து, இவன பார்த்தா எனக்கு டவுன் சிண்ட்ரோம் மாரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேர்ட நான் வந்து கேள்விப்பட்டதும் கிடையாது. அப்படின்னா என்ன அப்படின்றது எனக்கு தெரியவும் தெரியாது. ஸோ டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னும்போது எனக்கு பெருசா ஐடியாவும் இல்ல அத பத்தி. அவங்க என்ன சொன்னாங்க, "நான் உனக்கு ஒரு டெஸ்ட் எழுதி தரேன். நீ அந்த டெஸ்ட்ட மட்டும் போயிட்டு எடுத்துட்டு வா. நான் அதுக்கப்புறம் அத பத்தி என்னன்னு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. நானும் அந்த டெஸ்ட் என்னன்னு சொல்லி குடுத்தாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டு நான் உட்காந்து கூகுள்ல சர்ச் பண்றேன். டவுன் சிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கும்போது எனக்கு பெரிய ஷாக்கு. இது வந்து லைக்
என்னால அதுல இருந்து வெளியே வரவே இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 15 days பக்கம் வந்து மைண்ட் எதுலயுமே போல. ஏன் நமக்கு இப்படி ஆச்சு, நம்ம வந்து எல்லா மாதிரி எல்லா டேப்லெட்ஸ் எடுத்தோமே, ஸ்கேன் பண்ணோமே, ஏன் அந்த ஸ்கேன்ல அவங்க நமக்கு சொல்லல, எதனா மறைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு thousands of questions ஓடிட்டு இருந்துச்சு. ஃபேமிலியும் செம்மையா பிரேக் ஆச்சு. அப்படிதான் போச்சு. சரி ஓகே, அப்பயும் வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டேன் நானு. லைக் ஏதோ இருக்குன்றதுனாலதான் கடவுள் வந்து எனக்கு இவனை கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த மைண்ட் செட்ல வந்து பாசிட்டிவா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான, ஏதோ இருக்கு பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்ல இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு பார்க்கும்போது சர்ச் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து மாத்தூர் மந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறமா அங்கே போனதுக்கு அப்புறமா ரேகா மேம் கவுன்சிலிங் கொடுத்தாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த ட்ரைசோமி 21 வந்துட்டு அந்த மாதிரி குழந்தைங்க பிறப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இது வந்து உன்னோட காட்னு நீ வந்து எடுத்துக்கணும், எல்லாருக்கும் இந்த குழந்தைய கொடுத்துட மாட்டாங்க, யார் நல்லா பார்த்துப்பாங்க அவங்க நல்லா சூப்பரா கொண்டு வருவாங்கன்ட்டு கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போது சரி அவனோட ஏஞ்சல் நினைச்சுக்கோ, ஆனா பையனா வந்துட்டான்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. சரி ஓகே ஃபைன், அவ்வளவுதான் கொடுத்தாச்சு, வளர்த்து ஆகணும், பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டு அப்படிதான் வந்து கௌதமோட ஜேர்னி வந்துட்டு சின்ன குழந்தைல இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் மீட் பண்ண விஷயமும் சரி, நம்மளே என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இந்த 4 பேர் வந்து 4 விதமா நம்மள உடச்சு விடுறதுக்குன்னே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் பண்ணவும் செஞ்சாங்க. ஸோ அதெல்லாம் எதுனா பெருசா எடுத்துட்டோம்னா, இப்ப நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம பையனை நம்ம வளர்க்குறோம், அவங்க வந்து வளர்க்க போறது இல்லை அப்படின்றதுனாலே வந்துட்டு எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு நம்மளோட ஸ்ட்ரெயிட்டா வந்து இவனை மட்டுமே மைண்ட்ல வச்சுட்டு அப்படிதான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்த ஸ்கூல் போறதாகட்டும் எல்லாமே ஆகட்டும், ஸ்கூல்ல வந்துட்டு எனக்கு திருப்பி பெரிய இது என்னன்னா, நார்மல் கிட்ஸ் ஸ்கூல்ல வந்துட்டு இவனை கொண்டு போறது வந்து எனக்கு ஒரு பெரிய இதுவா டாஸ்காவே இருந்துச்சு. அவங்க வந்துட்டு எனக்கு சீட் கிடைக்கல, நிறைய பேர் வந்து அவனுக்கு எதுவுமே தெரியல, இந்த மாதிரி இருந்தா இவனை பார்த்து என்னோட நார்மல் ஸ்கூல்ல இருக்க பசங்க வந்துட்டு மாறிடுவாங்க. நான் லைக் இவன் வந்து லைக் எதனா வந்து ஒரு நோயாளி கிடையாது, அது வந்து ஜஸ்ட் ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் அவ்வளவுதான். தவிர அவனுக்கு வந்து இந்த நோயில பாதிக்கப்பட்ட குழந்தைனால அவன் வந்தா அவன் மாறிடுவான், அவன் இப்படி பண்ணுவான்னு சொல்றதுலாம் எனக்கு அது சுத்தமா பிடிக்கவும் இல்லை. எனக்கு அப்பவே எஜுகேஷன் வைஸ் வந்து பெருசா இன்ட்ரெஸ்டும் வரல. அவனுக்கு லைக் வீட்டுல கூட நம்ம சொல்லி கொடுத்துக்கலாம், இல்லைன்னா யார் நல்லா சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் அவன் போனா போதும் அப்படின்றதுனாலே வந்துட்டு நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலுக்கே போகல. நான் வந்துட்டு நார்மலா வந்துட்டு எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு டைம் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலா ஒரு ஸ்கூல்ல தான் அவனை வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்டேன். ஸோ அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து அவனை கேர் எடுத்து பாத்துக்கிறது, நான் சொன்னேன் அவனை கேர் எடுத்து பாத்துக்கிறதே பெரிய விஷயம், அழகா அவனை பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல தான் போச்சு. அப்படிதான் அவனும் பண்ணா. லைக் அதுக்கப்புறமா வந்துட்டு ஏபிசிடி அவங்களும் டெய்லியும் சொல்லுவாங்க, நானும் இது பண்ணுவேன். நானும் ஒரு 3 years பார்த்தா 4 years பார்த்தா அவனுக்கு வந்துட்டு அதுல ஒரு பெருசா ஒரு ஈடுபாடே இல்லை. அவன் வந்து ஏன்னு எடுத்தாலே வந்து புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருவான் சைலண்டா, அந்த மாதிரிதான் இருப்பான். சரி நானும் பார்த்தேன். எனக்கு வந்து அவனை வந்து இப்போ அவனுக்கு அது வரலன்றதுனால வந்துட்டு இப்ப நார்மலா ஒரு குழந்தை இருந்தா கூட நம்ம வந்து ஏன் படிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வளர்க்கலாம், இல்ல திட்டி வளர்க்கலாம், எதனா மிரட்டி கூட வளர்க்கலாம். இப்படி இருக்க ஒரு குழந்தைய வந்துட்டு நம்ம என்னதான் சொன்னாலும் அவனோட மைண்ட் செட் எப்படி மாறும் நமக்கு தெரியாது. அவன் நம்ம திட்டுறோம் அடிக்கிறோன்றனாலே லைக் வெறுத்துருவானோ அப்படின்ற ஒரு இதுனாலேயே நான் என்ன பண்ணேன், சரி ஓகே ஃபைன், அவனுக்கு வராத ஒரு விஷயத்த ரொம்ப போட்டு டம்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரொம்பவே தெளிவா இருந்தேன். ஆனா என்ன எல்லாரும் கேட்பாங்க, என்ன அவன் ஸ்கூல் போலான்னா என்ன பண்ண போறான்? இப்ப ஸ்கூல் போனா மட்டும் அவன் என்ன பண்ண போறான்? ஸ்கூல் போகாம நிறைய பேர் எல்லாருமே என்ன பண்ணணுமோ தனியாவே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்கூல் போய் படிக்கிறது அப்படின்றத தவிர்த்து அவனை வந்து நம்ம நல்லபடியா கொண்டு வந்துட்டு நம்ம என்ன சொல்லி தரோம், நம்ம அவன் வேற எதுனா அவனுக்கு எது பிடிக்குதோ அதுலதான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுலயுமே ஸ்ட்ராங்கா இருந்தேன். சரி ஓகே ஃபைன் அப்படின்னு போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இருந்தான். அதுக்கப்புறமா இவன் தனியா இருக்கிறான்னு எனக்கு ஒரு இது வந்ததுக்கு அப்புறமா நான் திருப்பி செகண்ட் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தாங்க. லைக் என் பொண்ணு பிறந்தா கௌதமோட லைஃபே வந்துட்டு டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. என் பொண்ணு பிறந்தா அவ வந்து இவனுக்கும் அவளுக்கும் 3 years டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த 3 years டிஃபரன்ஸ்ல இவனே வந்து அந்த என் பொண்ணு வந்து ஸ்டார்டிங்ல 1 year எப்படி இருந்தாலும் இவனும் அந்த 1 வயசு குழந்தை மாதிரிதான் இருப்பான். என் பொண்ணு என்ன பண்றாலும் பண்ணுவான், என் பொண்ணு என்னென்ன செய்தோ இவனும் செய்வான், எல்லாமே பண்ணுவான்.
அந்த மாதிரிதான் வந்துட்டு என் பொண்ணு பேரு நிலா. அவ வளர வளர அவங்களுக்கு ஈக்குவலா வளர்ந்துட்டு வந்தா. எனக்கு அதுவே சரியான சேஞ்சஸ். அந்த உடம்புலாம் வந்துட்டு ஒரு கிரிப்பாவே இருக்காது. லைக் வந்து அது பாட்டுட்டு இப்படி தூக்குனா ஆடிக்கிட்டே இருக்கும், கை ஆடிக்கிட்டே இருக்கும். நான் பாத்தீங்கன்னா தலை மட்டும் தான் இருக்கும், உனக்கு கீழே உடம்பே இருக்காது. அப்படி இருந்த பையன்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேஜஸ் போக போக வந்துட்டு அந்த ஸ்கூல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஓடும் போதே இவன் ஓடிடுவானா ஒரு டவுட்லயே வந்துட்டு நான் பாத்துட்டு இருக்கும்போது அவன் ஓடிட்டான். லைக் வந்து ஒரு நடக்கவே மாட்டான், இவன் இப்படி இருக்கான் அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஓடுவான் அப்படின்னும் போது சரி ஓகே நம்ம வந்து நடக்கவே மாட்டான் அப்படின்னு நம்ம மண்டையில திணிச்சவங்களுக்கு முன்னாடி எல்லாம் அவன் ஓடுறானே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் அப்பதான் ரொம்ப சந்தோஷப்பட்டேனே அவனோட ஸ்போர்ட்ஸ்ல வைக்கும் போது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு என்ன பண்றதுக்கு அப்புறமா வந்து இப்போ அவனை வந்து எனக்கு அகாடமிக் வைஸ் எஜுகேஷன் வைஸ் வந்து பெருசா கொண்டு போகணும் அப்படின்னு எனக்கு மைண்ட் வரல. அவனுக்கு என்ன பிடிக்குதோ பண்ணலான்னும் போது நான் நோட்டீஸ் பண்ணது வந்து அவன் வந்து ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுவான். அவனுக்கு வந்துட்டு சொல்லி எல்லாம் கொடுக்கணும் எந்த அவசியமே கிடையாது. அவன் டிவில வந்து இப்போ சாங்ஸ் பாக்குறான் அப்படின்னா அவன் ஈஸியா அடாப்ட் பண்ணிப்பான் எல்லாத்தையுமே. வந்துட்டு அவனை வந்து மோஸ்ட் வந்து அவனுக்கு வந்து விஜயோட ஓப்பனிங் சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெண்ட் ஆகிற சாங்ஸ் எல்லாமே அவன் ஈஸியா அடாப்ட் பண்ணிப்பான். அவன் ஒரு 20 வாட்டி 30 வாட்டி போட்டு பார்ப்பான். அதுக்கப்புறம் அவனே ஆட ஆரம்பிச்சிடுவான். அவனுக்கு ஒரு ஸ்டெப் கூட மிஸ்ஸே ஆகாது. அங்க டிவில என்ன ஸ்டெப் போதோ அது பின்னாடி அவனே ஆடிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே, அவனுக்கு ஒரு இண்டிவிஜுவலாட்டி வந்து தனியா இருக்கு டான்ஸ்ல அப்படின்னுட்டுமே போயிட்டு அப்புறமா சரி அவனை வேற இதுலன்னா கொண்டு வரலாம் அப்படின்னும் போது வந்துட்டு சரி ஸ்போர்ட்ஸ்குள்ள ஏன் கொண்டு போக கூடாது அவனை அப்படின்றதுக்கு அப்புறமா தான் சர்ச் பண்ணதுல வந்துட்டு சேட்பெட்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஒண்ணு இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து அவன் கரண்டா அங்கதான் போயிட்டு இருக்கான். ஸோ அவங்க வந்துட்டு இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அது மாதிரிதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் அவன் வந்து சொல்றதெல்லாம் கேட்டு இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா அவெல்லாம் அதுல அடாப்ட் பண்ணணும் அப்படின்றதுனால இப்போதைக்கு அங்க போயிட்டு இருக்காங்க. போனதுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கேட்டு அதை புரிஞ்சு நடந்துக்கிறான் அப்படின்னும் போது இண்டிவிஜுவலா எதனா ஒரு கேம்ல கண்டிப்பா கொண்டு போகணும் அப்படின்றது இதுல இருக்கு. இப்போ வந்து ஸ்விம்மிங்கும் ஸ்கேட்டிங்கும் வந்துட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவனுக்கு. ஸோ அது வந்து தனியா அவனுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இண்டிவிஜுவலா ஒரு ட்ரெயினர் கிடைச்சாங்க அப்படின்னா ஸோ அதில் மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து படிக்கல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னோட இது வரைக்கும் வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம கொண்டு போனாலே அவன் லைஃப்ல வந்து அவன் சக்சஸ் பண்ண மாதிரிதான். ஸோ படிப்பு வச்சுட்டு நம்ம ஒன்றும் பெருசா கொண்டு போறது இல்லை. யாருமே படிச்ச படிப்புக்கு இங்க வேல்யூ செய்யறது இல்லை. ஸோ அதனால வந்துட்டு அவனுக்கு என்ன பிடிக்குதோ அவனை வந்து நான் ஃப்ரீடமா வளர்க்கணும் அப்படின்றது எனக்கு ஆசை. அதனால இப்பயுமே அப்படிதான் வளர்த்துட்டு இருக்கேன். நான் யார் என்ன சொன்னாலும் வந்து நான் பெருசா என் மைண்ட்ல எடுத்துட்டு அதெல்லாம் பண்ண மாட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 இன்டர்வியூ மட்டும் கொடுத்துருக்கிறதுல வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்காலாம் நான் பேசுறதே கிடையாது. நான் ரொம்ப எமோஷனல் டைப். நான் டக்குன்னு பிரேக் ஆயிடுவேன் இவனை பத்தி எடுத்தாலே. இப்ப நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறேன். நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். எது வந்தாலும் பாத்துக்கலாம். லைக் இப்போ வந்து 1000 பேர் 1000 சொல்லுவாங்கன்றதுனாலதான் என்னால எல்லாத்தையும் எடுத்து மண்டையில வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்க. இப்ப என்ன கேட்பாங்கன்னா இவன் வளர்ந்தானா இவன் என்ன பண்ண போறான், அவன் வளர்ந்தானா நான் தான் பாத்துக்க போறேன், நீங்க வந்து பாத்துக்க போறது கிடையாது. அதனால வந்து அவனாதான் இருப்பான். அவனா இருக்கிறதுதான் எனக்கும் வேணும், எங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே வேணும். இதுல வந்து கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும்னா அவன் இவ்வளவு தூரம் வந்திருக்கானா என்னோட ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா வந்து என் பையன் வந்திருக்கவே மாட்டான். ஸோ என் அம்மாவாகட்டும், என் அண்ணன் ஆகட்டும், ஈவன் வெங்கட் ஆகட்டும், எல்லாருமே சரி அவங்களோட சப்போர்ட்டிவ்னாலதான் வந்துட்டு அவன் வந்து இப்ப இந்த இடத்துல இருக்கான். என் பையன் வந்து வாக்கத்தான் ஆகட்டும், மேரத்தான் ஆகட்டும், எங்க வந்தாலுமே நான் கொண்டு போயிருக்கேன். அவன் அவ்வளவு மெடல்ஸ் வாங்கியிருக்கான், அவ்வளவு சர்டிபிகேட்ஸ் வாங்கியிருக்கான். நான் வந்து அதுவே எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம், அவ்வளவு பெருமை. என் பையன் நான் அதுதான் சொல்லுவேன். லைக் ஒரு வீடு நம்மளுக்குன்னு நம்ம போகணும்னா இண்டிவிஜுவலா அவன் வாங்கின மெடல்ஸ் எல்லாம் போட்டு அதுல அழகு பார்க்கணும்னு எனக்கும் ஆசைதான். என் பொண்ணே சொல்லுவா, அவன் நார்மல் சைல்டு தான், அவன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவ சொல்லுவா, என்ன மம்மி இவன் பாட்டுட்டு எங்க
போனாலும் மெடலா வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கா, அது போறா இது போறா, நான் வாங்கவே மாட்டேன் என் மம்மின்னு சொல்லி. என் பொண்ணு வந்து நான் என்ன மம்மி நான் வெறும் படிக்க மட்டும் தான் செய்யறேன், வேற எதுவுமே என் ஸ்கூல்ல கொண்டு போய் போக மாட்டாங்க என்ன அப்படிலாம் என் பொண்ணு ஃபீல் பண்ணுவா. ஆனா இவன் படிக்க மட்டும் தான் செய்யல, மத்த எல்லா விஷயத்துலயுமே வந்து என் பையன் போனானா கண்டிப்பா மெடல் சர்டிபிகேட்ஸ் வாங்காம இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அது பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு பரவாயில்ல, நீயாவே இருந்திலா, அவன் அவனாவே இருப்பான், நீ அவன் கூட கம்பேரே பண்ணிக்காத, நீ தான் அவன் தான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ அவனை எதனா ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு சரி ஸ்விம்மிங் கொண்டு போலாம் அப்படின்னுட்டு தோணுச்சு. ஏன் ஸ்விம்மிங் போலான்னும் போது வந்துட்டு இவனுக்கு வந்து இந்த பிரீத்திங் இஷ்யூஸ் வந்து நிறைய இருக்கும். தூங்கும் போது வந்து நிறைய அந்த வாயிலே தான் வாய திறந்துட்டே தான் அதெல்லாம். சரி ஸ்விம்மிங் எல்லாம் போச்சுன்னா அந்த பிரீத்திங் கண்ட்ரோல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நியர்பைல இருக்க ஒரு 2-3 ஸ்விம்மிங் சென்டரை வந்துட்டு ரீச் பண்ணோம். சரி கொண்டு வாங்க, நேர்ல கொண்டு வாங்க, பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் கூட்டிட்டு போனோம், வீட்டுல இருந்து எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு எனக்கு என்ன ஒரு பெரிய ஷாக்னா, அவங்க ஒரு 5 to 10 minutes கூட அந்த தண்ணியில இறங்கி அவன் பண்ணுவானா மாட்டானான்னு கூட அவங்க எப்படி எந்த ஜட்மெண்ட்ல வந்துட்டு ஒரு 5 to 10 minutes கூட அவனை தண்ணியில விட்டாங்க. பார்த்துட்டு இல்ல மேம், இவன் வந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் நாங்க சொன்னா கேட்க மாட்டான், எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்துட்டு அவனுக்கு புரிய மாட்டேங்குது. நான் அதான் சொன்னேன், 11 years என் பையனை நான் பார்த்துட்டு வரேன், அது எப்படி நீங்க ஒரு 10 monthsல வந்து நீங்க அவனை ஜட்ஜ் பண்ணுவீங்க? உங்களுக்கு எப்படி அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ண தோணுதுன்னு எனக்கு தெரியல. அவன் ஸ்பெஷல் சைல்டு தான், நான் இல்லைன்னு சொல்லல. எப்படி நீங்க வந்து அவளை ஈஸியா ஜட்ஜ் பண்றீங்க? நார்மலா ஒரு குழந்தை இருக்கு, அதுவே வந்து கிளாஸ் போகுது, அது எப்படி சொன்ன உடனே நீ போயிட்டு ஸ்விம் பண்ணிட்டு வந்து மெடல் வாங்கினா அந்த புள்ள மெடல் வாங்கிடுமா? நீங்க ட்ரெயின் பண்றதுலயும் நீங்க குடுக்கறதெல்லாம் கேட்டு அதை அடாப்ட் பண்ணி தானே பண்ணும். அப்போ ஒரு நார்மலா இருக்க ஒரு குழந்தைக்கே வந்து அந்த அந்த லெவல் ஆஃப் இது புரிஞ்சுக்கிறது தன்மை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் அதிகமாகுமே தவிர நீங்க அதை எப்படி ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் கிட்ட வந்து எதிர்பார்ப்பீங்க? அதாவது என்னன்னா, இப்ப இருக்கிற இந்த சொசைட்டிக்கு வந்துட்டு ஸ்பெஷல் சைல்டுனாலே வந்துட்டு என்னன்னே வந்து தெரியாம, ஐயோ ஸ்பெஷல் சைல்டுனா அதுக்கு மூளை வேலை செய்யாது, அதுக்கு வந்து என்னன்னே தெரியாது, என் பையன் யோசிக்கிற மாதிரி நீ பையன் யோசிப்பானா அப்படின்றதே வந்து பெரிய விஷயம். இங்கெல்லாம் என் பையனுக்கு எவ்வளவு யோசிப்பான், அவன் எப்படி வந்து அவனோட தனித்தன்மை இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் என்ன இதுல கன்வே பண்ண விரும்புறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குழந்தைய பார்த்த உடனே ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. அந்த குழந்தை கூட நீங்க பழகுனீங்கன்னா அந்த குழந்தை காட்டுற லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து உங்க நார்மலா இருக்க ஒரு குழந்தை கூட காட்டாது. ஏன்னா நானுமே தான் ஒரு பொண்ணு வச்சிருக்கேன், என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். அவன் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை கூட பேசுங்க, மிங்கிள் ஆகுங்க. நான் வந்துட்டு அழகா நீ சிரிச்சுக்கிட்டே சொன்னா என் பையன் என்ன வேணாலும் கேட்பான். அதை யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு 10 நிமிஷத்துல வந்துட்டு இல்லங்க என்னால முடியாது, இவன் வந்து ஸ்பெஷல் கிட்டு, நாளா எதுவுமே எங்களால ஹேண்டில் பண்ண முடியாதுங்க, இவன் தண்ணி குடிச்சிட்டானா, இவன் அங்கேயே வாந்தி எடுத்துட்டானா அப்படின்றாங்க. ஏன் நார்மலா இருக்கிற பசங்க வாந்தி எடுக்க மாட்டாங்களா? ஏன் நார்மலா இருக்கிற ஒரு குழந்தை வந்து தண்ணியை முழுங்காதா? ஸ்விம்மிங் புதுசா போய் கத்துக்குச்சுன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சுத்தமா வந்துட்டு எனக்கு இந்த சொசைட்டில பிடிக்கவே முடியாது. 2-3 கோச்சிங் போனோம், எல்லாமே வந்து பெரிய பெரிய இடம் தான் போனது. அவங்களே அவ்வளவு அழகா வந்துட்டு இது பண்றாங்க. அதுக்குன்னு என்னங்க புதுசா வந்து ஸ்பெஷல் கிட்டுக்குன்னு ஸ்பெஷலா வந்துட்டு அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன் தான் வந்து ட்ரெயினரா வரணும்னு எதனா இருக்கா? நார்மலா ஒரு பர்சன் தானே சொல்லி தர போறீங்க. அது ஏன் வந்துட்டு பெருசா எல்லாருமே வந்து ஸ்பெஷல் சைல்டுன்னு பாக்குறீங்க அப்படின்றது சுத்தமா புரியல. தயவுசெய்து வந்து உங்களோட இதுவை வந்து மாத்திக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுங்க, ஒரு 10 நாள் கூட சொல்லி கொடுங்களேன். என்ன ஆயிட போறீங்க? காசு எல்லாரும் நாங்களும் அவங்க என்ன காசு தராங்களோ அதே காசை தான் நாங்களும் தரோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா சொல்லுங்க, எங்களால வந்து டைம் எங்களுக்கு அதிகமாகுதுன்னா சொல்லுங்க, நாங்க புரிஞ்சுப்போம். அதை விட்டுட்டு வந்து அவன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம் அந்த வார்த்தை சொல்றதுக்கு. நான் வந்து ஒரு 3 இது போயிட்டு அவ்வளவு பிரேக் ஆனேன். இல்லைன்னா இவங்க கொஞ்சம் கூட சொல்லி கொடுக்காம ஒரு 10 நிமிஷம் தண்ணியில விட்டுட்டு முடியாது, எடுக்க முடியாதுங்க. அவன் ஸ்பெஷல் எதுக்குங்க ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்றீங்க? அவன் எங்களுக்கு வேணா ஸ்பெஷலா இருக்கலாம், உங்க யாருக்கும் வந்து ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்ற ரைட்ஸ் வந்து இங்க யாருக்குமே கிடையாது. ஏன்னா நாங்க பாத்துக்கிறோம், நாங்க வளர்க்குறோம், நாங்களும் தாங்க காசு கொடுத்து, நாங்களும் தாங்க அவன் வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். சோ அது வந்து யாரும் அந்த மாதிரி பேசாதீங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆஸ் அ பேரண்டா. நான் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணேன். லவ் மேரேஜ் பண்ணி அண்ட் அரேஞ்சு.
லைஃப் ஹாப்பியாக தான் போச்சு. ஹாப்பியாக போன மாதிரியே சில பிரச்சனையே வந்துச்சு. நிறைய ப்ராப்ளம் ஆச்சு. நார்மலாக வர பிரச்சனை தான். புதுசாக கல்யாணம் சண்டைகள்லாம் வரும். அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் என் பையன் பிறந்து அவனுக்கு எந்த மாதிரி இஷ்யூன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்குள்ள வர பிரச்சனை எதுவுமே இப்போ அந்தளவுக்கு வரதில்லை. எது கோவம் வந்தாலும் சண்டை போனாலும் என் பையனை பார்க்கறனால அதெல்லாம் மறைஞ்சிடுது. என் பையனுக்காக வாழ்கிறோம். எங்கள் கௌதம் பண்ணுற சுட்டித்தனத்தோட என் ஒய்ஃப் அதிகமாக பண்ணுவாள். அதனால் வந்து சமாளிக்கிறது ஈஸி தான். ஏன்னா கௌதமே சமாளிச்சிடுவான்னு என் ஒய்ஃபை சமாளிப்பேன். என் பொண்ணு ஒருத்தர் இருக்கா, அவள் ரொம்ப தெளிவு. அவளை சமாளிதான் எனக்கு கஷ்டம். ஸ்கூல் போயிருக்கா, வந்துருவா. அன்னைக்கு வந்தால் கேட்பா, நீங்கள் மட்டும் டிவியில் வரையும் நாங்கள் வரலையேன்னு சொல்லுவாங்களே. மற்றபடி சண்டைகள் எல்லா சண்டையும் சண்டை வரதான் வராமலாம் இருக்காது. ஆனால் பசங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணால் உங்களுக்கு தெரியும். நிறையா பசங்க சண்டை போட விடாம சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பசங்களுக்கு தயவு சண்டை போடாதீங்க. ரொம்ப ஏங்குறாங்க, பயப்படுறாங்க, அழுவான். அவனா கௌதம்லாம் கத்துவான் சண்டை போட்டா. ஒரு டைம் பார்த்துட்டோம். அதில் வந்து இன்னைக்கு சண்டைலாம் போகிறதே கிடையாது. ஹாப்பியாக இருங்க. குழந்தைக்கு ஹாப்பி தான் தேவை. அவங்களுக்கு குழந்தைக்கு சந்தோஷமா இருந்தாலே போதும். என் பையன் பிறக்கும்போது நார்மலாக ஒரு அப்பா என்ன சந்தோஷப்படாங்களோ அதே மாதிரி சந்தோஷம் இருந்தோம். அவன் பிறந்த ஒரு 1 இயர் வரைக்கும் அவனுக்கு என்ன ப்ராப்ளம் எங்களுக்கு தெரியல. எந்த ஒரு டாக்டருங்களை சொல்லலை. 1 இயருக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்சதப்போ தான் இவனுக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்றதே எனக்கு தெரிய வந்துச்சு. ஸ்டார்டிங்கில் அந்த இஷ்யூனா ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது. ஆனால் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு 3-4 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் அவனுக்குன்னு தனியாக ஒரு அசோசியேஷன் இருக்குது. அங்கே போய் மீட் பண்ணி அவங்க கைட் பண்ணாங்க என்னென்ன பண்ணலான்றதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து அந்த லைஃப்பை ஏற்றுக்கிட்டு இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த ப்ராப்ளம் இல்லை. என்னன்னா அவன் விஷயத்தில் ஒரே ஒரு எனக்கு கஷ்டம்னா, அவனுக்கு வந்து இப்போ நாளாக எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வெளியே போனால் கிரிக்கெட் விளாடலாம், பழகுவோம், எல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி அவனுக்கு ஒரு ஆசை. ஸ்ட்ரீட் ரோட்டில் நடந்து வந்தானா சின்ன சின்ன பசங்க விளையாடுவாங்க. அவங்கள பார்த்தா அவன் ஃபீல் பண்ணுவான். மை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான். ஆனால் அந்த பசங்க இவனுக்கு தெரியாது. அவங்க சின்ன பசங்க விளாடுவாங்க. இவன் அந்த மாதிரி ஏக்கம் அதிகமாக இருக்கு எனக்கு. நிறைய டைம் பார்த்துட்டேன். வெளியே போனாலே ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டில் விளாடணும் ஆசைப்படுவான், இதெல்லாம் பண்ணுவான். அந்த மாதிரிலாம் இவனை என்னால் விட முடியல. ஏன்னா எப்படி அவங்க பார்த்துப்பாங்க அந்த ஒரு பயம் தான் எங்களுக்கு. அதே மாதிரி சில டைம் பார்க்லாம் கூட போயிடுவோம். பார்க் போகும்போது பார்த்தீங்கன்னா இவன் போய் மற்ற பசங்க சேர்ந்து விளாடுவான். அவங்க சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்த உடனே அவங்க பசங்க கூப்பிட்டு போயிடுறாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. அவங்க வந்து அதே மாதிரி சில வாழ்த்தெல்லாம் பண்ணுவான். அது எங்களுக்கு வந்து தெரியும் என்ன பண்ணுவான் எது பண்ணுவான்லாம். நாங்களுக்கு பழகிடுச்சு, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சில பேரண்ட்ஸால் வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டுறாங்க. நினச்சா பண்ணலாம், சரி இந்த குழந்தை ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அதனால தான் தெரியாமல் தான் பண்ணுறான், அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏதோ வாண்டடாக பண்ணுற மாதிரி அவனை ட்ரீட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து அவன் மேலே அன்பு செலுத்தினாலும் பரவாயில்ல, வெறுப்பு செலுத்தாதீங்க. நிறைய சரி, இந்த மாதிரி குழந்தை நிறையா இருக்காங்க சரிங்களா. எல்லாரையும் பாசத்தோட பாருங்க. நீங்கள் பாசம் காமினாலும் பரவாயில்ல, அவங்கள வெறுப்பாக பண்ணாதீங்க. இது ஒன்று. என் பையனை படிக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் அவனுக்கு அதோட வாய்ப்பு கிடைக்கல. 4-2 ஸ்கூல் ட்ரை பண்ணோம். எல்லா ஸ்கூலையும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஓகே, நார்மலாக எல்லா ஸ்கூலும் ஃபீஸ் வாங்குறாங்க போகிறாங்க. இவனுக்கும் தனியாக எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க. ஆனால் எவ்வளோ ஃபீஸ் கட்டினாலும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. எந்த பெருசாலாம் அதுவும் பண்ணுறதில்ல எஜுகேஷனில். சும்மா ஒரு கேர்டேக்கர் என்ன பண்ணுவாங்க அது மாதிரி தான் பண்ணுறாங்க. அது கூட இண்டிவிஜுவல் கேர்டேக்கர் பே பண்ணால் தான் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு இப்போ அவன் நார்மலாக ஸ்கூலுக்கும் போகிறதில்ல, வேணான்னு விட்டான். அவனோட ஃபுல் எய்மும் பார்த்தீங்கன்னா எங்கள் மிஸ்ஸஸ் சொல்லியிருப்பாங்க, டான்ஸ் ஆடுவான்ல, டிவி பார்த்து அவனே தான் கற்றுப்பான். டான்ஸ் கிளாஸ் அங்கே சேர்த்தோம். அங்கே போயும் அவன் என்ன ஆச்சுன்னா வீட்டில் ஆடுற மாதிரி அங்கே ஆட மாட்டான். என்னன்னா அவங்க பார்த்தோன்னா போய் தனியாக உட்காந்துமா பேச மாட்டான். அவங்க வந்து 10ல் இவனை தனியாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது, மொத்தமாக தான் பார்ப்பாங்க. அதனால இவனுக்கு அது செட் ஆகாது. இவனை பொறுத்துக்கு இவன்கிட்ட நல்லா சிரித்து பாசமாக பேசினா அமைதியாக கேட்பான். சின்னதாக அவன் கொஞ்சம் கோவப்பட்டு பேசினா அதோட அவங்ககிட்ட போகவே மாட்டான். அந்த மாதிரி இது இருக்கு. அதே மாதிரி எங்கள் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள் ஆகிடுச்சு. இதான் உலகம், எங்கள் உலகம். எங்கள் வீட்டுக்குள்ளே நானே, ஒய்ஃபு, பையன், பொண்ணு 4 பேர். அப்புறம் அவங்க பாட்டிலாம் இருக்காங்க. இந்த சின்ன சர்க்கிளில் வாழ்கிறோம். வெளியெல்லாம் பெருசாலாம் கான்டாக்ட்ஸ்லாம் இல்லை. எங்கள் பசங்க என்ன வேணுமோ அதை பார்த்துட்டு ஹாப்பியாக போயின்னு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த மிடில் கிளாஸில் இந்த மாதிரி குழந்தைங்க வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறது பெரிய விஷயம். அவங்களுக்கு பணம் வேணும் தான். பணம் இருந்தால் தான் பசங்களை வந்து எல்லாத்துக்கும் ட்ரைனிங் வெளியே கோச்சிங் கூட்டு போக முடியும். எது பண்ணாலும் பணம் தேவை சரிங்களா. ஆனால் பணத்தை மட்டும் எதிர்பார்த்து போகும்போது பசங்களை கவனிக்க முடியாது. அதுவும் டைம் தேவை நம்மளுக்கு.
ரெண்டுமே ரொம்ப கஷ்டம். மிடில் கிளாஸில் இது சாத்தியமே இல்லை. பணமும் வேணும், பசங்களும் பார்த்துக்கணும்.